இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அந்த கேஸை விசாரிக்க போன ஹீரோயினும் காணாம போயிடுறாங்க. இந்த ரெண்டு கேஸையும் எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குற நம்ம ஹீரோ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு, இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா, அந்த பொண்ணு எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த நிறைய ட்விஸ்டோட படம் முழுக்க பரபரப்பா சூப்பரான இன்வெஸ்டிகேஷனோட காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்கூல் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு செமையா கழுத்துல காயம் பட்டிருக்கு. நடக்க முடியாம நடந்து வரா. அந்த பொண்ணுடைய கழுத்துல யாரோ டிவைடரை வச்சு குத்தி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த டிவைடரை புடுங்கி போட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு பொத்துன்னு கீழே விழுகிறா. அவ்வளவுதான், அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஒரு பையன் இந்த பக்கம் பேப்பர் போட போயிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்றான். போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கூடவே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட்டும் வராங்க. நம்ம ஹீரோயின் பேரு சந்தியா, அந்த அசிஸ்டன்ட் பேரு பல்லவி. இவங்க ரெண்டு பேருமே பிரைவேட் டிடெக்டிவ் மக்களே. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால ஏதாவது கேஸ் வந்தா கூட கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல் தான் இப்பயும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பாக்குறாங்க. இந்த பொண்ணுடைய கழுத்துல தான் என்னமோ செமையா காயப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது இந்த பொண்ணு காட்டுக்குள்ள இருந்து நடந்து வந்து இங்க விழுந்து இறந்து போயிருக்கா போல. இந்த ஸ்பாட்ல வச்சு இந்த பொண்ணு கொலை செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த பொண்ணு நடந்து வந்த பாதையில நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் அந்த இன்ஸ்பெக்டர் மூணு பேரும் நடந்து போயிட்டு பார்க்கும்போது அங்க ரத்த கரையோட ஒரு டிவைடரை பாக்குறாங்க. இது மூலயமா தான் அந்த பொண்ணுடைய கழுத்துல குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த விஷயத்த ஃபாரன்சிக் அமுச்சு வச்சுட்டு நேரா இறந்து போன பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுடைய பிரின்சிபலை காமிக்கிறாங்க. அவருகிட்ட பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க, யாரு கொலை பண்ணிருப்பா, உங்க ஸ்கூல்ல நடந்துச்சா, உங்க ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது அந்த பொண்ணு நேத்து ஸ்கூலுக்கே வரல, அந்த பொண்ணு யாரு கொலை பண்ண அப்படின்ற விஷயம்லாம் போலீஸ் விசாரிச்சு கண்டுபிடிப்பாங்க, எனக்கு ஏதாவது தெரிய வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முகத்துல கச்சிஃபை கட்டிட்டு ஹீரோயின் எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவனுக்கு வேலை வெட்டிலாம் கிடையாதா, எப்ப பார்த்தாலுமே இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியே, எதுக்காக இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லவ் அப்படின்றாரு. அட நாசமா போன எடுவட்ட எருமை, லவ் பண்ற பொண்ணு தன்னை பார்க்கணும் அப்படின்னா எல்லா பையனுமே விரும்புவான், நீ அந்த பொண்ணை பார்க்க வரும்போதெல்லாம் முகத்தை மூடிட்டு வரியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா நான் அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணு என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இறந்து போன பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணுடைய பேரு ரிஷிதா மக்களே. ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆயமாவை பார்த்து ரிஷிதாவுடைய கேஸை பத்தி நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பேரு சந்தியா, நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், இங்க பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கம் தான் இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க கிட்டயுமே சும்மா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிதாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ரிஷிதாவை இங்க இருக்கிற யாருக்காச்சும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிஷிதாவுடைய கிளாஸ்லயே நேஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. ரிஷிதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பா, நல்லா மார்க் எடுப்பா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவா. இந்த நேஹா இருக்கா இல்லையா, அவளுக்கு சரியாவே படிக்க வராது. எல்லாருமே அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. முக்கியமா ரிஷிதாவை பாரு, அந்த பொண்ணு எப்படி படிக்கிறா, நீ எப்படி படிக்கிற, அவ நல்ல மார்க் வாங்குறா, நீ நல்ல மார்க் வாங்க மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இதனாலேயே நேஹாக்கு ரிஷிதாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு பிரின்சிபலை பாக்குறாங்க. பிரின்சிபலை பார்த்து இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸையுமே நான் மீட் பண்ணும், எல்லார்கிட்டயுமே விசாரிக்க நினைக்கிறேன், முக்கியமா ரிஷிதா படிச்ச அந்த கிளாஸ்ல படிக்கிற எல்லா பசங்கிட்டையுமே நான் விசாரிக்கணும், அந்த கிளாஸோடைய டீச்சர் கிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னும் போது தாராளமா விசாரிங்க, ஆனா நீங்க யாரை விசாரிச்சாலுமே நானும் கூடவே இருப்பேன், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் பொறுப்பு அப்படின்னும் போது எல்லாம் ஓகே நீங்க கூட இருக்கலாம், இந்த ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 வாரமா சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, டெக்னீஷியனை வர சொன்னேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வராம கால தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சரி பண்றேன்னு நினைக்கிறேன், அது சரி பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஸ்டாஃப் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் பேசிட்டு நான் நேஹா கிட்ட பேசணும் அப்படின்னும் போது நேஹாவுடைய கிளாஸ் டீச்சர் அந்த பொண்ணு 2 நாளா காணோம், ஸ்கூலுக்கே
வரல அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா போயிட்டு அந்த நேஹாவுடைய அப்பாவை மீட் பண்ணி இந்த மாதிரி ரிஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அது உங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேஹாவுடைய சொந்தக்கார பொண்ணு தான் மக்களே ரிஷிதா. சரி உங்க பொண்ணு எதுக்காக 2 நாளா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா எடுப்பா, திட்டு வாங்கிட்டே இருப்பா. ஆனா இப்பெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் எடுக்குதா. சரி அதனால தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லமா லீவ் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன். மத்தபடி அந்த பொண்ணுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னும் போது ஹீரோயினும் விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல வந்துட்டு அந்த டிடெக்டிவ் ஆபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோயினுக்கானும் பல்லவி மட்டும் வந்துட்டு இருக்கா. பல்லவி நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டா, என்ன இவனுங்க டெய்லி நம்மள ஃபாலோ பண்றாங்க, இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரா போயிட்டு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு உடனே இங்க பாருமா ஒன்னும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரல, உன்னுடைய ஃப்ரெண்டு சந்தியாவை என் மச்சான் வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு தான் பார்க்க வந்தோம் அப்படின்னும் போது எனது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ள யோசிச்சுட்டு ஆமா நான் வந்துட்டு சந்தியாவை பயங்கரமா லவ் பண்றேன், இப்போ சந்தியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க அவளை லவ் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான், அவ கண்டிப்பா உங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம 2 நாளா அந்த பொண்ணை காணும் அப்படின்னும் போது என்னது சந்தியாவை ஆளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இந்த டிடெக்டிவ் கம்பெனியுடைய பாஸை மீட் பண்றாரு. அந்த பாஸ் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கார்த்திக் ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, இப்பயாச்சும் ஆபீஸ்க்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச, பாஸே உங்களுக்கு இவனை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும் மாவா, நம்ம கம்பெனியில் தான் ஒரு நல்ல டிடெக்டிவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கும் கம்பெனிக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில கோச்சிட்டு போயிட்டான். நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்னு சொன்னவன் இப்போ வந்திருக்கான் அப்படின்னும் போது பாஸ் அதெல்லாம் பழைய கதை, இப்போ நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, சந்தியா எங்க போனா, எப்படி காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு ஸ்கூல் பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொலை கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் சந்தியா காணாம போயிட்டா அப்படின்னும் போது அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, நீங்க தேட ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ணியுமே எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த கேஸை நான் கையில் எடுத்துக்கிறேன், சந்தியா எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது நீ எதுக்கியா திடீர்னு சம்பந்தமே இல்லாம நான் சந்தியாவை பத்தி விசாரிக்க போறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா இவரு சந்தியாவை லவ் பண்றாராம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பாக்குறாரு. ஓகேப்பா நீயே விசாரிச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பல்லவி 3 பேருமே சேர்ந்துட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சந்தியாவை பத்தி கேக்குறாங்க. சந்தியா காணாம போயிட்டு 2 நாள் ஆகுது, அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா இவருக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி இந்த கேஸை பத்தி முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு, நான் நேர்ல மீட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு தான் தெரியல, அவங்கள கான்டாக்டே பண்ண முடியல, காணாம போயிட்டாங்க, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்கிருந்து கிளம்புறாங்க. போறப்ப நம்ம ஹீரோ பல்லவியிட்டே விசாரிக்கிறாரு. எப்பயுமே நீயும் அவளும் கங்காரு குட்டிங்க மாதிரி ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த பொண்ணு தனியா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் எனக்கே தெரியல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா எனக்கும் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே இல்ல, அவன் மட்டும் போனா அதுக்கப்புறம் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஸ்கூல்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அருண் இன்னொரு பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அந்த ஸ்கூலுடைய கம்ப்யூட்டர் டீச்சர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சார் அருண் வந்துட்டு ஒழுங்காவே ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டான், டெய்லி ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான், எழுதி கொடுக்கல அப்படின்னா அடிக்கிறான் சார் அப்படின்னும் போது டேய் அருண் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஹோம்ஒர்க்கை நீ தான் பண்ணும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய தாட் என்ன அப்படின்னா ரிஷிதாவுடைய கேஸை விசாரிக்க போய் தான் ஹீரோயின் காணாம போயிருக்காங்க. ரிஷிதாவை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சந்தியாவை பத்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரா பிரின்சிபலை போயிட்டு மீட் பண்ணி இதுக்கப்புறம் ரிஷிதாவுடைய கேஸை நான் தான் விசாரிக்க போறேன், சந்தியா வந்துட்டு இன்னொரு கேஸ்ல பிஸியா இருக்காங்க, நான் முதல்ல அந்த கிளாஸ் பசங்களை விசாரிக்கணும் அப்படின்னும் போது தாராளமா விசாரிக்கலாம், கூட நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு பசங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க கிளாஸ் பொண்ணு ரிஷிதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலைகாரங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாட்டு, கூடிய சீக்கிரமே ரிஷிதாவை யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னும் போது அந்த பசங்களாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன
இந்த நபர் வந்துட்டு திடீர்னு நம்மள யாரோ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு, நம்ம எப்படி கொலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிரின்சிபலும் என்னையா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நானா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 2-3 பேர் வராங்க. இங்க யாருக்கெல்லாம் ரிஷிதாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேஹாவும் இன்னொரு பையனும் வராங்க. இப்ப நம்ம ஹீரோ ரிஷிதாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ரிஷிதாக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பா அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனிமின் வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட ரிஷிதாக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முக்கியமா அந்த நேஹா சொல்ல ஆரம்பிக்கிறா, ரிஷிதாக்கு வந்துட்டு படிக்க ரொம்ப பிடிக்கும், முக்கியமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிடிக்கும், அதுக்காக அந்த பொண்ணு பயங்கரமா கடுமையா படிப்பா அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவனே பிரின்சிபல் நம்ம ஹீரோ கிட்ட குழந்தைங்கிட்ட என்னமோ கேட்க போற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அவங்கள யாரோ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸை பத்தி தெரிய வந்தா மட்டும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி ரிஷிதாவுடைய அம்மா அப்பாவை போயிட்டு மீட் பண்றாரு. அவங்க கிட்ட உங்க பொண்ணுங்க கிட்ட ஏதாவது சொன்னாலா, என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என்னை யாரோ என்னமோ பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்றாங்க. சரி அன்னைக்கு ஏன் ரிஷிதா ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது ஸ்கூலுக்கு போலையா, அன்னைக்கு வண்டி வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவளை கொண்டுட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போகாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிதாவுடைய அப்பா கேட்கும்போது, ஏங்க என்னங்க சொல்றீங்க, வழக்கமா அந்த பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கூல் பஸ்ல தான் போவா, அன்னைக்கு ஸ்கூல் பஸ் வர ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ்க்கு போற வழி தானே, ஸ்கூல் பஸ் லேட் ஆனா பரவாயில்ல, நம்மளே இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஸ்கூல் வாசல்ல இறக்கி விட்டு போனேன், அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போகாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பிரின்சிபல் கிட்ட விசாரிக்கும் போது அந்த ஆளு இந்த பொண்ணு அன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலன்னு சொன்னா, இன்னைக்கு என்னடானா அவங்க அப்பா நான் தான் கொண்டுட்டு போயிட்டு டிராப் பண்ணனு சொல்றாரு, இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மத்தவங்க கூட பேசிட்டு போறாரு. பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பல்லவி நீ கிளம்பி வீட்டுக்கு போ, அப்புறமேட்டு கால் பண்றேன், நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு டிவி போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது என்னடா இவனுங்க போனானுங்க காலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணா ஒரு குட்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். என்னது ஆக்சிடென்ட்டா, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போறா. என்னமா அதுக்குள்ள கிளம்பியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, கார்த்திக் எங்க, அவனுக்கு என்னாச்சு, அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு அமைதியா இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே பாக்குறான், அடி பாவி அப்படின்னா உனக்கு அவன் மேல ஒரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணெல்லாம் கிடையாது, நான் பல மாதங்களா அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், கார்த்திக் டெய்லி ஆபீஸ் கிட்ட வரும்போது அவன் என்னதான் லவ் பண்றான் போல, என்னதான் பார்க்க வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, அன்னைக்கு திடீர்னு நான் சந்தியாவை தான் லவ் பண்றேன்னு சொல்ல என் மனசே உடைஞ்சு போச்சு, என் லவ் சொல்ல முடியாமலே போயிடுச்சு அப்படின்னும் போது, ஏமா தாயே இதுக்கப்புறம் போயிட்டு அவனை நோண்டி விட்டுறாத, இப்பதான் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான் அப்படின்னும் போது இல்ல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த பல்லவி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு 3 பேருமே சேர்ந்துட்டு நேஹாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ரிஷிதாவை பத்தி விசாரிக்கும் போது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, என் பொண்ணை நான் திட்டும் போது கூட அவ்வளவுதான் எக்ஸாம்பிளா காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவுடைய அம்மா சொல்றாங்க. இப்ப என் பொண்ணு பரவாயில்ல, டியூஷனுக்கு போனதுக்கு அப்புறமா நல்லாவே படிச்சு நல்ல மார்க்கே வாங்குறா அப்படின்னும் போது எங்க டியூஷனுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. வேற எங்கேயும் கிடையாது, அந்த பிரின்சிபலே வந்துட்டு ஈவினிங் டைம்ல டியூஷன் எடுக்கிறாரு, அந்த டியூஷனுக்கு தான் என் பொண்ணு போறா, அந்த டியூஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ நல்லாவே படிக்கிறா அப்படின்னும் போது, எனது அந்த பிரின்சிபல் தனியா டியூஷன் வேற எடுக்கிறானா, நம்ம கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே பேசிட்டே வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது செவரு முழுக்க எங்க பார்த்தாலுமே டான்ஸ் ஆடுற மாதிரி சில போட்டோஸ்லாம் இருக்கு. என்ன மேடம் வீடு முழுக்க டான்ஸ் பண்ற மாதிரியான போட்டோஸா இருக்கு, உங்களுக்கு டான்சிங்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு கிடையாது, நேஹாக்கு அவளுக்கு படிப்பை தவிர மத்த எல்லாமே வரும், டான்சிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபலை பார்க்க, அங்க அந்த பிரின்சிபல் நேஹாவை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யூஷுவல் தான், ஒழுங்காவே படிக்க மாட்டா, நல்ல மார்க்கே வாங்க மாட்டா, அதான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க வீட்டுல வந்துட்டு டியூஷன் நடத்துறீங்களாமே, அந்த விஷயத்தை ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சொல்லாம மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னையா நான் பண்ற எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுமா, நான் டியூஷன் நடத்துறேன் அப்படின்னா அது என்னுடைய பர்சனல், அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது,
எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். எதையும் மறைக்காம உண்மையை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை தான். இது எல்லாத்தையுமே தாண்டி அன்னைக்கு காலை தான் ரிஷிதாவுடைய அப்பா ரிஷிதாவை கொண்டு வந்து ஸ்கூல் வாசல்ல இறக்கி விட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரல, அன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றீங்க. இதுல யாரு சொல்றது பொய்? கண்டிப்பா நீங்க தான் பொய் சொல்றீங்க அப்படின்னும் போது, என்ன கார்த்திக் வம்பு வளர்க்கணும் அப்படின்னே பேசுறீங்களா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா தாராளமா போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸையே கூட விசாரிக்க சொல்லுங்க. அன்னைக்கு ரிஷிதா ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னும் போது, இந்த ஸ்கூல்ல படிக்கிற மத்த பசங்க கூடவா பார்க்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இந்த பிரின்சிபல் பைபிள்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொய்யால உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வெளியே போயிட்டு பல்லவியையும் அந்த ஃப்ரெண்டையும் பார்த்து, இந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், நம்ம வந்துட்டு நேஹாவை ஃபாலோ பண்ணலாம், அந்த பொண்ணை விசாரிச்சா நமக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறா எங்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு தனியா நடந்து போகும்போது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்டயே ஃபாலோ பண்றாரு. அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டா, எதுக்காக என் பின்னாடியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி முழிக்கிறா. இப்ப அங்க நம்ம பல்லவி ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. 3 பேருமே இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு கேட்கும்போது இந்த பொண்ணு அழுதுட்டே எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னுடைய அப்பா அம்மா எப்ப பார்த்தாலுமே அந்த பொண்ணு பாரு, அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, நல்ல மார்க் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த பொண்ணு கூடயே என்ன கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு டான்சிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டான்சிங் கிளாஸுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னா அதுக்கு அனுப்பாம நீ நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலோடைய டியூஷனுக்கு அமுச்சு விட்டாங்க. அங்க போயிட்டு நான் படிக்கும் போது அந்த ஆள் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா, உனக்கு நான் நிறைய மார்க் போடணும், நீ படிக்கலனா கூட நீ நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என் கூட நீ ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம்னே புரியல. ஆனா அந்த பிரின்சிபல் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்கான், எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செமையா அழுகும் போது ஹீரோக்கு கொலை காண்டாகுது. நேரா போயிட்டு அந்த பிரின்சிபலை பார்த்து போட்டு போலன்னு பொழுக்கிறாரு, செம்மடி அடிக்கிறாரு. அந்த பொண்ணு அவ்வளவு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து உனக்கு எப்படி இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு, மனவியாதி இருக்கு, எனக்கு பெரியவங்களை பார்த்தா ஃபீலே ஆகாது, சின்ன பொண்ணுங்களை பார்த்தா மட்டும்தான் ஃபீல் ஆகும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அசிங்கமா திட்டுறாரு. சரி என்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறல்ல, அந்த உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஸ்டார்டிங்ல யோசிக்கிறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அடிக்கும் போது உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலைல ரிஷிதா ஸ்கூலுக்கு வந்தா அந்த விஷயத்த நான் தான் பார்த்தேன். அந்த டைம்ல அருண் பையன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, சும்மா ஏதோ பசங்க விளையாடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன். ஆனா அன்னைக்கு ரிஷிதா ஸ்கூலுக்கே வரல, ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முழுக்க தேடிட்டு வீட்டுக்கும் கால் பண்ணி கேட்கும் போது, இல்லையே நான் தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரு. உடனே பிரின்சிபலுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது எனக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, காலைல நீ அந்த பொண்ணு கூட பேசிட்டு போன விஷயத்த என் கண்ணால பார்த்தேன், போலீஸ்க்கு போன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையன் 2-3 வாட்டி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது, இங்க பாரு என்கிட்ட வந்து இந்த லவ் பண்றேன் கிவ் பண்றேன்லாம் பேசாத, ஃப்ரெண்டா பேசுறியா அதோட நிப்பாட்டிக்கோ, எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்கா. இந்த பையன் அன்னைக்கு காலையுமே எப்படியாச்சும் இந்த பொண்ணுடைய கையில காலில் விழுந்தாச்சு லவ்வுக்கு ஓகே சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காலைல சீக்கிரமா பாக்குறான். இந்த பொண்ணு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரா, அதுக்கப்புறம் இந்த பையனும் வரா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே வா என் காட்டுக்குள்ள பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ரிஷிதா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது, டேய் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ற, நான் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் இந்த பையன் டிவைடரை வச்சு கழுத்திலே குத்திருப்பான். பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்கவா போற, நான் லவ் பண்ணா நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். முக்கியமா இந்த பையன் கையில கச்சிஃபை சுத்திக்கிட்டு குத்திருப்பான். அதனாலேயே அந்த டிவைடர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்காது. இப்போ இந்த விஷயம்லாம் கேட்டு முடிச்ச உடனே பிரின்சிபலுக்கு செம்ம ஷாக்கு, அட பாவி நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை தூக்க, ஐயா நீங்க போலீஸ்க்கு போனீங்க அப்படின்னா நானும் போவேன், நீங்களும் அந்த நேஹாவும் சேர்ந்துட்டு டியூஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்ற விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், காமிக்கவா, போலீஸ் கிட்ட நானும் காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பாவி அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அந்த பையன் அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டினதுனாலதான் இந்த பிரின்சிபல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது, அட பாவீங்களா எல்லாருமே சேர்ந்துட்டு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்ல, போலீஸும் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி நேஹாவுடைய வீட்டுக்கு போயிட்டு நேஹாவுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம்லாம்
சொல்லி இது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். எப்ப பார்த்தாலுமே அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது, தன்னுடைய பொண்ணுக்கு என்ன திறமை இருக்கு, அந்த திறமையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அவங்க அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ நேஹாவை கூப்பிட்டு தங்கம் நீ நாள்ல இருந்து டான்ஸ் கிளாஸ் போ, இதுக்கப்புறம் டியூஷன் போக வேணாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அப்படியே ஹீரோவுடைய டீமும் வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மச்சான் இந்த கேஸை நம்ம எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அட கூறுகட்ட குப்புசாமி இந்த கேஸ் இன்னமும் முடியல, நம்ம எதுக்காக இந்த பொண்ணுடைய கேஸை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சந்தியாவை காணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனே யோசிக்கிறான். இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸே முடிஞ்சு போச்சு, இந்த கேஸுக்கும் சந்தியா காணாம போனதுக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சோம். இப்போ இந்த கேஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கூட சந்தியாவை பத்தி நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பல்லவி கிட்ட சந்தியாக்கு உன்னை தவிர அந்த இன்ஸ்பெக்டரை தவிர வேற யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்காங்க, அவங்க பேரு தேஜு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு தேஜுவை பார்த்து நீங்க எப்ப கடைசியா சந்தியாவை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அக்டோபர் 9 அன்னைக்கு நைட்டு தான் என்ன பார்க்க வந்தா, பார்க்க வந்தவ திடீர்னு ஏதோ ஒரு போன் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை பேச போனா போனை பேசிக்கிட்டே இருக்கும் போது யாரையோ பார்த்தா போல, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புனா அதுக்கப்புறம் தான் காணாம போயிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ பல்லவி அந்த ஃப்ரெண்டு 3 பேருமே சேர்ந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சந்தியா யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் ரெக்கார்டா இருக்கு, மற்றபடி எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இப்போ அந்த சந்தியா ஃபாலோ பண்ணிட்டு போனா பாத்தீங்களா, அந்த நபருடைய போட்டோ மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவை கொண்டுட்டு வந்து தேஜு கிட்ட காமிச்சு இவன் உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் நானும் சந்தியாவும் பைக்ல போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அவன் பேக் மாட்டிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டே வந்து வண்டி மேல விழுந்துட்டான். இவன் எங்களை பார்த்து கூட ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்னாங்க வந்து கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்த சந்தியா நோட் பண்ணா. அதுக்கப்புறம் எதிர்ச்சியா ஒரு நாள் நாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இவனை பார்த்தோம். இவன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு போனை நோண்டிக்கிட்டே இருந்தான், ஒரு மாதிரி பயத்தோடவே இருந்தான். இவன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். அதனால சந்தியாக்கு இவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கிளிக் பண்ணி வச்சா இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி இவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்ல அவனுடைய பேரு பிரசாந்த், அவன் வீடு இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் போலீஸ் சொல்றாங்க. சொன்னோன்னே ஹீரோவுடைய டீமும் கிளம்பி அந்த பிரசாந்தோடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி பிரசாந்த் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரசாந்தோடைய அம்மா ஒரு மாதிரி ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னமா ஆச்சு, பிரசாந்த் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அங்க பிரசாந்தோடைய போட்டோல மாலை தொங்கிட்டு இருக்கு. பிரசாந்த் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. இப்போ பிரசாந்தோடைய அப்பா வராரு. பிரசாந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அவன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, நீங்க என்னமோ மறைக்கிறீங்க, எப்போ பிரசாந்த் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அக்டோபர் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க என்னமோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க, பிரசாந்த் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ இவரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பையன் தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்து போனா, சாகறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு 1 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் பையன் பணம் கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம காசை கொடுத்து அமிச்சேன். ஆனா 2 நாள்ல திரும்பி வந்து மறுபடியும் 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட பணம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவன் கையில யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த லேப்டாப்பை வித்து 50,000 ரூபாய் ரெடி பண்ணா, எதுக்காக ரெடி பண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா அக்டோபர் 9ஆம் தேதி நான் ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன் திரும்பி ஒரு மாதிரி சோகமா வந்தான். வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கினா. மறுநாள் காலைல போயிட்டு பார்க்கும்போது விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க பார்த்தோம். இந்த விஷயம் தான் ஆச்சு, அவனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக பணம் கேட்டான், ஏன் இப்படி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க கண்டுபிடிச்சு சொன்னா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்க பையனுடைய போனை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னும் போது அவங்களும் போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ போனை வாங்கி வச்சுக்கிட்டு அதை லாக்கை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான், ஓபன் பண்ண முடியல. லாக் பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி பிரசாந்துக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்கும்போது இவங்க போயிட்டு அவங்கள மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பிரசாந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரசாந்த் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அவங்க கிட்ட ஏதாவது அன்யூஷுவலா பாத்தீங்களா, அவன் யாரையாச்சும் லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே பார்க்கல,
ஒரு வாட்டி காசு மட்டும் கேட்டான், எங்ககிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம் அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான், மத்தபடி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது என்னடா எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அந்த போனுக்குள்ளேயாச்சும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை அன்லாக் பண்ணி பார்க்கும்போது யாரோ இவனுக்கு கடைசியா ஒரு வீடியோ அமுச்சு விட்டுருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பிரசாந்த் பையன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு நியூடு வீடியோ கால் பேசியிருக்கான். அந்த வீடியோ காலை அவங்க ரெக்கார்ட் பண்ணியும் அமுச்சு வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு வச்சது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னா நான் கேட்குற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசாந்தும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணி அமுச்சிருக்கான். அப்படியும் விடாம அவங்க பிளாக்மெயில் பண்ணி இன்னும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பல்லவி இந்த ஃப்ரெண்டு 3 பேருமே அதிர்ந்து போயிடுறாங்க. அட பாவி இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போயிட்டு மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஃபேஸை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்றாங்க. அதை வச்சு ஒரு முழுக்க தேடுறாங்க. அப்படி தேடும் போது அந்த பொண்ணுடைய வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டு கதவை தட்டினா அந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்து கதை ஓபன் பண்றாரு. உங்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ எதுக்கு என் பொண்ணை கேக்குறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, யா உன் பொண்ணை ஒழுங்கா கூப்பிடு, உன் பொண்ணு என்ன வேலை தெரியுமா பார்த்து வச்சிருக்கா, நியூடா வீடியோ கால் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு பையனுடைய வாழ்க்கையை அழிச்சு இப்போ அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டு இறந்தே போயிட்டான் அப்படின்னும் போது, யா என் பொண்ணு இறந்து போயிட்டு 3 மாதங்கள் ஆகுது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கடுப்பாயிட்டு கதவையே லாக் பண்ணிட்டாரு. எனது இந்த பொண்ணு இறந்து போயிட்டு 3 மாசம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனை ஏமாத்தி பணம் பறிக்க ட்ரை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். இப்போ அந்த பொண்ணை தேடி போனா அந்த பொண்ணுமே 3 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய நேம ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒரு டேட்டிங் ஆப் உடைய பேரு. அந்த ஆப்ல பொண்ணுங்களாம் பேசுவாங்க, நம்ம காசு கட்டிட்டு பேசுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ல தான் அவன் பேசியிருப்பான் போல, அப்படிதான் பேசி மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னும் போது, உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இப்போ அந்த 2 பேர்ல சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். நீ ஏன்டா பயந்துகிட்டு இருக்க, நீ என்னடா மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா சாமி நான் தான் அவங்கிட்ட அந்த ஆப்பை பத்தி சொன்னேன். அது மட்டும் இல்லாம நேத்து கூட அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட வீடியோ கால் பேசினேன். இப்போ நீங்க இந்த விஷயம்லாம் சொல்ல எனக்கு பயமா இருக்கு, என்கிட்ட காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இந்த டைம்ல இவன் பேசின வீடியோவை அந்த பொண்ணு இவனுக்கே அனுப்புறா. நான் சொல்ற அமௌண்ட்டை நீ கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ பரவிடும் அப்படின்னும் போது அவ்வளவுதான் இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து போச்சு. சார் பேசிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு அந்த வீடியோ வந்திருக்கு சார், என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்ட பணம்லாம் கிடையாது, நான் கேட்டா கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க வரணும் எங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேளு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இப்போ அந்த பையனும் நான் எங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ண, இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மெசேஜ் பண்றா. அந்த ஸ்பாட்டுக்கு கார்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணே கால் பண்றா. கால் பண்ணி அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டிக்குள்ள பணத்தை போட்டு போயிடு அப்படின்னும் போது இந்த பையனும் போறான். அந்த குப்பை தொட்டிக்குள்ள பணத்தை போட்டு யாரும் சந்தேகப்படாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பல்லவி 3 பேருமே யாராவது வந்து கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க, நம்ம அவங்கள கப்புன்னு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அந்த சாய் கால் பண்றான். கால் பண்ணி சார் அந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்ல, எனது பணத்தை எடுத்துட்டாளா, அது எப்படி சாத்தியம், நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது குப்பை தொட்டிக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி இருக்கு. குப்பை தொட்டிக்குள்ள பணத்தை போட்டோன்னே அங்கிருந்து அந்த பொண்ணு பணத்தை ஓட்டைக்குள்ள கை விட்டு எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா தப்பிச்சு ஓடி போயிட்டா போல. என்னடா எந்த பக்கம் போனாலும் மொட்டு சந்துக்கு மேல மொட்டு சந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரியான கடுப்புல இருக்காரு. இப்போ எவனோ ஒருத்தன் பேக் மாட்டிக்கிட்டு கச்சி ஃபுல்லாங் கட்டிக்கிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் பண்ணமோ அதே தான் இப்பயும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாய ஒரு பொண்ணு மிரட்டிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணுடைய போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஊரு முழுக்க போயிட்டு இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு கடைக்காரர் மட்டும் இந்த பொண்ணை பார்த்திருக்காரு. ஆனா இந்த பொண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா, அந்த ஆக்சிடென்ட்டை கூட நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனது இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா, அது எப்படா சாத்தியம், இறந்து போன பொண்ணுங்க வந்து எப்படி மிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அந்த வீடியோவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அப்படி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஃபேஸ்ல மட்டும் என்னமோ ஒரு கிளிச் வருது, அந்த பொண்ணுடைய ஃபேஸ்ல மட்டும் கிளிச் வருது. சரி
சரி ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போனான் பாத்தீங்களா, அந்த பையனுடைய வீடியோவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுலயுமே பேசுற பொண்ணுடைய ஃபேஸ்ல மட்டும் என்னமோ ஒரு கிளிச் வந்துட்டு போகுது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இறந்து போன பொண்ணுங்களுடைய போட்டோவை மட்டும் கொண்டுட்டு வந்து வீடியோவை மார்பிங் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ கால்ல பேசுறது பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல சாய் கால் பண்றான். கால் பண்ணி சார் அந்த பொண்ணு மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, எனக்கு இன்னமும் 50,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னும் போது பயப்படாத, இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ஃப்ராடை பிடிச்சிடலாம், எங்க வரணும்னு கேளு அப்படின்னும் போது அவனும் மெசேஜ் பண்ணி கேக்குறான். இவங்க நைட் டைம்ல ஒரு ஸ்பாட்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணே கால் பண்றா. கால் பண்ணி இப்போ ஒரு ஐஸ் வண்டி வரும், அந்த ஐஸ் வண்டியோடைய குப்பை பேக்ல இந்த பணத்தை போட்டு அமிச்சிரு, இந்த விஷயம் அந்த ஐஸ் வண்டிக்காரனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ இந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓரமா நம்ம ஹீரோ பல்லவி ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஐஸ் வண்டியும் வருது. இப்போ சாய் போறான், போயிட்டு பேச்சு கொடுக்குறான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டே இருக்கும் போது அந்த குப்பை பேக்ல பணத்தை போடுறான். இப்போ அந்த ஐஸ் வண்டியை நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போற வழியில ஒரு குப்பை தொட்டியில அந்த ஐஸ் வண்டிக்காரன் குப்பையை தூக்கி போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருக்கான். இப்போ அந்த குப்பையை யாராவது எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஒருத்தன் அந்த பேக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்து அந்த பேக் எடுத்துக்கிட்டு போக, இப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஓடி போயிட்டு அந்த பேக்கை பிடுங்கி பேக்குள்ள பார்க்கும்போது பணத்தையே காணோம். பணம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு, அந்த ஐஸ் வண்டியை எவன் ஓட்டிட்டு வந்தானோ அவன் தான் கல்பிரட் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மச்சான், அந்த ஐஸ் வண்டிக்காரனை புட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஐஸ் வண்டிக்காரனை பார்த்துட்டாரு. அவன் முகத்துல கச்சிஃபை கட்டிக்கிட்டு ஒரு பேகை மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விரட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அவன் தப்பிச்சிடுறான். ஆனா போட்டு அந்த செயின் மட்டும் கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹீரோ அந்த செயின் எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு லாக்கெட் இருக்கு. லாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இந்த லாக்கெட்டை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது இது அந்த கம்ப்யூட்டர் டீச்சர் ராகுலுடையது. ஸ்கூலுக்கு போகும்போது அவர் போட்டிருந்தாரு அப்படின்ற விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ராகுல காமிக்கிறாங்க. ஆமா மக்களே, இவன் தான் பிளாக்மெயில் பண்ணி பணம்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படிடா இவங்கிட்ட வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் பொண்ணுடைய கொலை கேஸை விசாரிக்கும் போது எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிருப்பாங்க. இவங்கிட்ட விசாரிக்கும் போது மட்டும் இவங்கிட்ட என்னமோ ஒரு தப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவனை வீட்டுக்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவனுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி பார்க்கும்போது யாருமே வந்து ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்க அங்க லேப்டாப், சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. சும்மா ஓபன் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப் முழுக்க எக்கச்சக்கமான பெண்களுடைய போட்டோவா இருக்கு. அதுவும் நியூடா கூட நிறைய இருக்கு. இதுலயும் அந்த பிரசாந்த் இருக்கான் பாத்தீங்களா, அவனை மிரட்டி இவன் கடைசியா பணம் பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ யாரோ கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே வராங்க. இந்த விஷயத்த இந்த பையன் பார்த்துட்டான். மேடம் ஏன் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கேஸை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், கதவு மட்டும் ஓப்பன்ல இருக்கு, ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னும் போது அதெல்லாம் பரவாயில்ல உட்காருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். இவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காஃபில மயக்க மருந்தை கலந்து கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணு குடிச்சிட்டு மயக்கமாக இங்க கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டி முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஏன்டா அப்படி பண்ற, அந்த பொண்ணுங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இங்க பாரு, என்னால எந்த பொண்ணுமே பாதிக்கப்படல, இறந்து போன பொண்ணுங்களுடைய போட்டோஸை மட்டும்தான் கொண்டுட்டு வந்து மார்பிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் தான் முக்கியம், என்னால ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க, அதை பத்தி நான் கவலையே படமாட்டேன் அப்படின்னும் போது ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, பணத்தாசை பிடிச்சி ஏன்டா அலையிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். சில மாதங்களுக்கு முன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான குடும்பம், எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு இந்த பையனுடைய அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்கு. அவளும் ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போறா. ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் தங்கச்சியை காப்பாற்ற முடியும், அதுக்கு பணம் ரெடி பண்ணுங்க அப்படின்னும் போது இவன் ஏற்கனவே சாப்பாட்டுக்கே காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு ஆபரேஷனுக்கு காசு ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காலை போட்டு காசை கேட்க யாருமே இவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே காலங்கள் கடந்து போது அந்த தங்கச்சியும் இறந்து போறா. இறந்து போறதுக்கு முன்னாடி இவனை பார்த்து இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு பணம் மட்டும்தான், நீ யார்
யாரையுமே சம்பாதிக்க வேணாம், பணத்தை சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறா. இதுக்கப்புறம் இவன் மன ரீதியா ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருக்கான். இந்த டைம்னு பார்த்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வேற வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. மனசாட்சியே இல்லாம இவனும் காலி பண்ண சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணியாச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னும் போது உன்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டா, இப்போ சில பொண்ணுங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்கள அசிங்கப்படுத்தி சில சின்ன சின்ன பசங்களை அவமானப்படுத்தி அவங்களுடைய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பணம் பறிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பணம் தான் முக்கியம், இப்போ உன்னுடைய ஃபேஸை வச்சு ஒரு வீடியோவை மார்ஃபிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நீ அந்த பொண்ணுடைய மூஞ்சிய மார்ஃபிங் பண்ணு, நான் வந்துட்டு உன்னுடைய தங்கச்சியோட போட்டோவை மார்ஃபிங் பண்றேன் அப்படின்னும் போது இவனுக்கு சமயாக்கம் வருது. அது எப்படிப்பா, இந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டா, இவ இறந்து போனதுனால இவளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, மார்ஃபிங் பண்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கோவப்பட்டு ஹீரோ அடிக்க பாயிறான். மத்த பொண்ணுங்கன்னா உனக்கு தக்காளி தொக்கு, உன் தங்கச்சினா மட்டும் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாரு. இப்போ கடைசியா நம்ம ஹீரோயினையும் காப்பாத்திட்டாரு. காப்பாத்திட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஆளை காணும், எங்கடா இவனை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தேடிட்டு வர நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா மச்சான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதான் சந்தியாவை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, நீ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னும் போது நான் போயிட்டு அவகிட்ட எங்க ப்ரப்போஸ் பண்றது, இந்த கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலையில இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனது கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையில இருக்கியா, உனக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உண்மையிலேயே லவ் பண்ணது பல்லவியை தான், இந்த கேஸ் முழுக்க அவ என் கூட இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்போ வந்துட்டு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், பல்லவியும் இதுக்கப்புறம் அவளுடைய வேலையை பார்க்க போறா, நான் எப்படி இதுக்கப்புறம் பல்லவியை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அட பாவி என்கிட்ட போய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கடா போய் சொன்னேன், அந்த பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க, நீ தான் சந்தியான்னு புரிஞ்சுக்கிட்ட, நான் பல்லவியை தான் லவ் பண்றேன், அன்னைக்கு கூட பல்லவியை தான் கையை காமிச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த விஷயம்லாம் பல்லவி கேட்டுட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. இந்த விஷயம் ஹீரோக்கே ஒரு மாதிரி செம இன்ப அதிர்ச்சியா இருக்கு. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹக் பண்றாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, படத்துடைய கடைசி சீன் வரைக்கும் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்களா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கு முன்னாடி கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருக்கேன், அந்த படத்தை பார்க்காதவங்களாம் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த படம் செம சூப்பரான படம். ஓகே மக்களே, பாய்.